பாருங்கள், சிம்பிளாக ஒரு குருமா. ஒன்றும் நிறைய ஸ்பைசஸோ நிறைய காய்கறியோ கிடையாது, இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா, நெக்ஸ்ட்டு வெறும் சோம்பு போடுமா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம். இது பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி வச்ச வெங்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்ச தக்காளி, அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, இது 3 போட்டோமா. அப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, அடுத்து மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சது. இது நான் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி ரெசிபி. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த சூட்லேயே வதங்கிடும். நீங்கள் இதுக்காக தனியாக அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்காயெல்லாம் போடல நான், நான் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானமும் இதையே தான் வச்சுக்க போகிறேன். அதனால் தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு தேங்காயெல்லாம் போடல. நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர், உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க, அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் கம்மி தீயிலேயே மூடி வச்சு வேக வச்சிங்கனாவே சரியாக போய்டும். குருமா ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், வேலை தெரியாதவங்க கூட பண்ணலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு போட்டு சமைச்சிட்டு கிளம்பலாம், வேலைக்கு போகலாம். அவ்வளோதான். இந்த குருமா ரெடி. ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், திருப்பி இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. சூப்பராக இருக்காருங்க.